அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும், தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ரிஷபராசியில் இணைந்திருக்கின்ற பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தினாலும், சில ராசிக்காரர்களுக்கு அவர்கள் இணைந்திருக்கின்ற ஸ்தானங்களை பொறுத்து மிக வலிமையான சுபபலன்களை தருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த அசுரகுரு சுக்கிரனையும் தேவகுரு குரு பகவானும் இணைந்திருக்கின்ற ராசி தற்போது ரிஷபராசி. இவர்களின் இணைவானது இந்த 15ஆம் தேதி வரை, அதாவது இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த ரிஷபத்தில் இருக்கும். இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் ஒரு 7 ராசிக்காரங்களுக்கு இந்த இணைவு அப்படிங்கிறது ஸ்தானத்தின் அடிப்படையில், அதாவது ராசிக்கு எந்த இடம், அந்த இடம் என்ன காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விதத்தில் இது கண்டிப்பான நல்ல பலனை கொடுக்க இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களை, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ராசிக்கான முழு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால், நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வர்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க. நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த அசுரகுரு சுக்கிரனும் தேவகுரு சுக்கிரனும் ஒருவர் செல்வ வளத்தை கொடுப்பார், ஒருவர் மங்கள நிகழ்வுகளை கொடுப்பார். சமுதாயத்தில் நல்ல மனிதர் என்ற பெயரை சம்பாதித்து கொடுப்பவர் குரு பகவான். சமுதாயத்தில் செல்வ செழிப்பு பெற்ற மனிதர் என்று சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இவர்கள் இணைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சமூகத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்தக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் இணைகின்ற பொழுது கண்டிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அதீதமான சுபத்துவமான பலன்களை கொடுத்தே தீர்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் இந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை இந்த 15 நாட்களுக்கு இவர்களின் இணைவால் ஒரு 7 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நல்ல சுபத்துவமான பலன்களே கிடைக்கும். அதில் முதலாவதாக மேசராசி. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இவர்களின் இணைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான இணைவு, அதிர்ஷ்டமான நேரம் என்றே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குரு பகவான் சமுதாயத்தில் பெரிய உயர்ந்த மனிதர், நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மனிதரும் சமுதாயத்தில் நல்ல செல்வ செழிப்பு, அதாவது பணம், பொருள், சம்பாத்தியம் என்று அனைத்தையும், ஆடம்பர வீடு என்று சொல்லக்கூடிய அனைத்து சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர்கள் இணைவு இந்த மேசராசியில் காரர்களுக்கு மிக மிக சிறப்பான பலனை தரும். அப்போ ஃபஸ்ட்டு இவங்க செய்கிற வேலை என்ன? இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய வழிகளை மட்டுமே இவர்களுக்கு தேடி தருவார்கள். இந்த வருமானத்தை எப்படி உண்டு பண்ணுறது அப்படிங்கிற பாதையை நமக்கு வழி வகுத்து கொடுக்கறது இந்த சுக்கிரன் குரு இணைவு. இதன் மூலமாக கண்டிப்பாக சிறப்பான வருமானம் அப்படிங்கிறது, பொருள் வரவு அப்படிங்கிறது, தன வரவு அப்படிங்கிறது இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த மேசராசியில் இருக்கிற குழந்தைகள், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த நேரத்தில் அருமையாக படிப்பாங்க. கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படிக்கணுன்ற மைண்டு நல்லா வேலை செய்யும். அந்த அறிவு அப்படிங்கிறது குரு பகவான் தரக்கூடியது. அந்த கல்வி ஆசையை தூண்டுபவர் சுக்கிரன். கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இப்போ ஒரு பண விஷயமா நீங்கள் கேட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் பணம் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பெரிய மனுஷ தோரணையில் இருக்கீங்க, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும். முதல்ல மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாங்க போல தெரியுது, உங்களை நம்பி நம்ம பணம் கொடுத்தா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பணத்தை கொடுப்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்துடும். அப்போ எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த விதத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி லவ் மேரேஜ் பண்ணி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பலனை கொடுக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கும். இப்போ அவங்களுக்கும் குடும்ப வருமானம் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க குடும்ப தேவைகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். புரியுதுங்களா?
அந்த விதத்தில் வந்து கண்டிப்பாக இந்த குரு சுக்கிரன் இணைவு இந்த 15 நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதனால் மேச ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ தாராளமாக எடுத்துக்கோங்க. அதை முயற்சியை நிறைவேற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த கிரக அமைப்பு இருக்கும். அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் முயன்றுக்கங்க. அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அந்த பாக்கியாதிபதி உங்கள் தனவாக்கு குடும்பத்தில் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும். சுக்கிரனை விட அதிகமான ஒரு நல்ல வருவாயை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சிறப்பான பலன் தருவார். கூடவே குடும்பஸ்தானாதிபதி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் இடப்பெயர் வாகுந்தட்டிக்கும் சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் இந்த 15 நாட்குள்ள வந்து 1ஆம் தேதி, 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி. இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு அடுத்தாப்பில் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சொந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் என்பதால் ஆட்சி பெற்ற சுக்கிரன் அப்படிங்கிற வந்து சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதி எந்த வகையிலும் கெட்டு போகக்கூடாது. அவர் ஆட்சி உச்ச பலம் பெற்று கண்டிப்பாக நட்பு வீட்டிலேயாவது கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் அவர் வந்து நமக்கு யோகாதிபதியாகவும் செயல்படணும். அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக ராசி அதிபதி கண்டிப்பாக ஆட்சி பெற்று நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த ஒரு 15 நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். எப்போவுமே சந்தோஷமாக மன மகிழ்வாக இருப்பீங்க. உங்கள் பேஸ்கெட்டே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதாவது ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போயிட்ட மாதிரி உங்களை அறியாமல் ஒரு தனி பிரம்மை ஏற்படும். அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக பண வரவு, தொழில் மேன்மை, செய்கிற வேலைகளில் வந்து சிறப்புத்தன்மை, அதாவது உங்களுக்கு அந்த இடங்களில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கண்டிப்பாக இருக்கும். கால புருஷனுக்கு சுக்கிர பகவான் தனகாரகன், ஜாதகத்தில் தனகாரகன் குரு பகவான் 2 பேரும் சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலனை நடந்தே தீரும். இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். அப்போ குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். செல்வ நிலை உயரும். கேட்ட இடத்துலது கேட்டது கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய காலகட்டம் இது. கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதே மாதிரி தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி பெறுவீங்க. அதற்கு இது சரியான காலகட்டம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 2, 4 மற்றும் 6ஆம் தேதி. இந்த தேதிகளில் வந்து நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். கடகராசி நண்பர்கள், இந்த கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த 15 நாட்கள் அப்படிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறாரு. அதனால் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இருந்தாலும் இப்போ கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி இருக்குது. அதனால் வந்து எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னா, அந்த அஷ்டம சனியே உங்களுக்கு 2.5 வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி வீழ முடியும்? அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் தானே நீங்கள் அதை வந்து முன்னுக்கு வர முடியும். உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். 2.5 வருஷ காலத்துக்கு அஷ்டம சனி எடுத்ததெல்லாம் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வாழவே முடியாது. அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான் கண்டிப்பாக. அப்போ இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நல்லது நடக்கும். அதாவது தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கிரகம் வேலை செய்யும். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், செய்கின்ற முயற்சிகள், நீங்கள் செய்கின்ற வேலைகள், நீங்கள் செய்கின்ற தொழில்கள், உங்கள் காரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும். அதனால் வந்து கடகராசிக்காரவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இது இருக்கிறதுனால மனைவி மற்றும் கணவன் வழியிலிருந்து நல்ல நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாகவும் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிங் இருக்கணும். இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், மன மகிழ்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த நேரத்தில். சரிங்களா? அப்போ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். உங்களுடைய தேவைகள் அனைத்தும்
பூர்த்தியாகின்ற நேரம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கின்ற காலம். அதன் மூலம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள். உங்களுக்கான தேதிகள் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி. இந்த தேதிகளில் நீங்கள் யாராவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், வருமான ஸ்தானம், நம்மளுடைய கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சுக்கிரன் குரு இணைவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்தது மாதிரியே எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே பணவரவும் இருக்கணும், அந்த சம்பள உயர்வும் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதை தருகின்ற வகையில் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். அப்போ எது எப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரகத்தினுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கின்ற போது ஒரு நல்ல பெரிய மனிதர், அந்தஸ்து கௌரவமிக்க மனிதர் அப்படிங்கிறத உங்களை வெளியில் கொண்டு வரும். அதற்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி இந்த சுக்கிர பகவான் வருமானத்தை தருவார் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ உங்களுடைய குடும்ப தேவைகள், ஆடம்பர தேவைகள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக பூர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த கிரக அமைப்புகள் இருக்கும். புரியுங்களா? அப்போ கண்டிப்பாக சம்பள உயர்வு இருக்குது, ஏற்கனவே பணியில் இடமாறுதல் கேட்டிருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு இடமாற்றமாக போகலாம். இதில் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இணைக்கின்ற பொழுது இந்த சுக்கிரன் என்ன செய்வார்னா வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு காதல் வசப்படுத்துவார். அதாவது இந்த சிம்மராசி ஆண் பெண் திருமணம் ஆகாதவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். இந்த வேலை செய்கிற இடங்களில் காதல் ஏற்படுகின்ற பொழுது அந்த வேலையில் வந்து அவங்க அதிகமாக கவனம் செலுத்த முடியாமல் அதனால் வந்து நம்ம வேலைக்கு நம்மளே உல வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்பது நிச்சயமாக இந்த குரு பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிர பகவானால் கண்டிப்பாக செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். முன்னேற்றமான ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ எடுக்கின்ற முயற்சிகளை இந்த நேரத்தில் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு உகந்த காலம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 1, 5, 9 மற்றும் 15ஆம் தேதிகள். இந்த 4 தேதிகளில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணுன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சுக்கிரனும் இணைந்திருப்பது மிக மிக சிறப்பான அற்புதமான பலன். காரணம் என்னன்னு கேட்டால், யார் ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறதோ அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் இந்த காலகட்டம். அதேமாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்கள, பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமணங்களுக்கு பேச்சுவார்த்தை பேசி அதற்கு தட்டு மாற்றிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து பாக்கியஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெற்றிருக்கிறது. அப்போ தந்தை மூலம் நல்ல வருமானம், தந்தையின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தந்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது பொது இடங்களில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான காலகட்டம் இது. அப்போ வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி மேற்கொள்ளலாம். அது ஒரு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 12ஆம் தேதி, 15ஆம் தேதி. இந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக விருச்சக ராசி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு. நல்ல அற்புதமான இணைவு. குருவும் சுக்கிரனும் இணைந்து ஒரு பெரிய மனிதர் தோரணை, அந்தஸ்து, கௌரவமிக்க ஒரு தோரணையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களை அறியாமலே நீங்களே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மனசு வந்து தெளிவாக இருக்கும், உள்ளம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், உங்கள் விட்டு ஒரு அதிகமான ஒரு பிரைட்னஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் இது. அப்போ இதன் மூலம் என்ன? களத்திரத்தின் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கணவராக இருந்தால் மனைவி மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவங்கள சார்ந்த இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும். அப்போ கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதாவது பார்ட்னர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். நல்ல ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம்.
காரணம் என்ன, விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீடு ரிஷபம். அப்போ ரிஷபம் சுக்கிரன், தன செல்வத்துக்கு அவர் அதிபதி, வசதியான வாழ்க்கைக்கு அவர் அதிபதி. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் திருமண முயற்சிகள் எடுத்திங்கன்னா வசதியான வீட்டில் ஒரு வாய்ப்பு, நல்ல இடத்துல வரன் அமைந்து பேச்சுவார்த்தை பேசி முடிப்பீங்க. நல்ல அருமையான காலகட்டம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி. இந்த தேதிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். இந்த தேதிகளை நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்திருப்பது என்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன் இருக்கிறார். ஏன்னா இடத்துல வந்து புத்திரஸ்தானம் அதிபதி வருகின்ற பொழுது அப்போ புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஜோதிடத்தை சொல்லிருக்கு. அனுபவ ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தில் தடை தாமதங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கி நமக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்த வில்லங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகழ்ந்து அதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். ஒரு சொத்துக்களில் வில்லங்கள் இருந்தாலும் அது ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தைகள் பேசி அதன் மூலமாக ஒரு ஆதாயமான பலன்கள் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் 5ஆம் இடத்து அதிபதியே ஆட்சி பெற்று வலுவர இருக்கிறதுனால இதை விட சிறப்பான பலனே இருக்கும். புரியுங்களா? அப்போது இந்த இடத்தை பொறுத்த மட்டும் போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிறது வந்து வெல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். நீங்கள் எதுலையெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதுலையெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இந்த 15 நாட் காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நல்ல பலனை கொடுக்கும், ஆதாயமான பலனை கொடுக்கும். அப்போ அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 5ஆம் இடம் வலுப்பெற்றால் கண்டிப்பாக அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய போட்டி பந்தயங்கள், ரேஸ்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அதை நாம் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கின்ற காலகட்டம். அந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவைகள், அந்த கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா அந்த ஆதாய பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கும். புரியுங்களா? அப்போ கேட்ட இடத்துல கேட்ட பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த பணத்தை வச்சு சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ள சிக்கல்களை நீங்கள் தீர்ப்பீங்க. அப்போ எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி உயர் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் அந்த படிப்பை வந்து நீங்கள் சிறப்பாக படித்து முடிப்பீங்க. அதில் எந்த ஒரு தடை தாமதம் ஏற்படாது. எந்த ஒரு பாடப்பிரிவுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கணும் அந்த பாடப்பிரிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அந்த பிரிவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிறப்பான படிப்பை நீங்கள் கவனமாக செலுத்தி அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அந்த கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு அந்த பட்டத்தை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கும். அதுக்கு அடித்தளம், அதுக்கான முயற்சி செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். இப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடி வரும். உங்களுக்கான என்ன பணி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணியில் வந்து என்ன பலனை நீங்கள் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜூன் 1 முதல் 15ஆம் தேதி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது வந்து 8ஆம் தேதி 13ஆம் தேதி. இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த தேதிகளில் ஒரு நல்ல விஷயங்களாக நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து கோச்சார பொது பலன்கள். சுய ஜாதகங்களில் வந்து சுக்கிரன் மற்றும் குரு யோகாதிபதிகளாக இருந்து அவர்களுடைய தசை மற்றும் தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்கின்ற தருவாயில் இருந்தால், நடந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக மேற்சொன்ன பலன்கள் அனைத்தும் சிறப்பாகவே கிடைக்கும். அப்போ சுய ஜாதக பலனும் கோச்சார ஜாதக பலனும் ஒன்று சேர்ந்து லாபம் தரக்கூடிய வகையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பானது எதுவுமே இருக்க முடியாது. ஆக கோச்சார பலன்கள் பொதுவானது. சுய ஜாதக பலன்களில் வந்து இந்த கிரக அமைப்புகளுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு யோகமானதாக இருந்தால் கண்டிப்பாக அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க்கை வளமானதாக மாறும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.